அந்த வாரத்துல இல்ல. 2024ல 7 நாள் ஃபாஸ்டிங் வச்சிருந்தாங்க. அப்ப வந்துட்டு எனக்கு கால் வலியா இருந்துச்சு. அப்ப ஜெபத்துல இருக்கும்போது 4வது நாள் ஜெபத்துல பாஸ்டர் சொன்னாங்க, யாருக்கோ கால் வலி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு தான் இருந்துச்சு. அப்ப ஜெபம் பண்ணாங்க. இப்ப தண்ணி வச்சுக்கோங்க, எண்ணெய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி குடிங்க அப்படின்னாங்க. நான் அது மாதிரி குடிச்சேன். ஆண்டவர் எனக்கு அதுல இருந்து இது வரைக்குமே கால் வலி இல்ல. ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில எனக்கு எங்க தங்கச்சி குழந்தைக்கு ஜெமிமா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஒரு வாரம். அப்ப வந்துட்டு அட்மிட் பண்ண சொன்னாங்க. அப்ப கூட நான் அந்த 7 மணி ஜெபத்துல பிரியா சலமன் சிஸ்டரோட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். அப்ப கூடுகையில எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. அப்ப அட்மிட் பண்ணாத அளவுக்கு ஆண்டவர் வந்து பாப்பாவுக்கு சுகம் கொடுத்தாரு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு முடியாம போச்சு. ஒரு 10 நாளா தொடர்ந்து 10 நாளா எனக்கு தலைவலியா இருந்துச்சு. அப்ப எனக்கு காலையில 5 மணிக்கு எல்லாமே எனக்கு தலைவலி வந்துரும். டெய்லியுமே ஒரு வாரமா தொடர்ந்து தலைவலி இருந்துச்சு. அப்ப கூட நான் பாஸ்டர்ட்ட கூட சொன்னேன், ஜெபம் பண்ண சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதுல இருந்து சுகம் கொடுத்தாரு. அதுல இருந்து இது வரைக்குமே தலைவலி இல்ல எனக்கு. ஒரு வாரமா தொடர்ந்து இருந்த தலைவலி ஒரு வாரமாவே அதுக்கப்புறம் அதுல இருந்து இது வரைக்குமே இல்ல தலைவலி. அப்புறம் டைம் எனக்கு இப்ப போன வாரத்துல வந்துட்டு கடையில வாங்கி சாப்பிட்டது செட் ஆகாம நைட்டெல்லாம் ஒரே வாமிட்டு. நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. போன வாரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு. அப்ப தூங்காம எனக்கு தூக்கம் சுத்தமா ஒரு செகண்ட் கூட தூக்கம் வரவே இல்லை. அப்படியே போய் நைட்டெல்லாம் ஒரே வாமிட்டு. எங்க வீட்டுக்காரர் கூட தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா நானு என்ன பண்றது ஆண்டவரே, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லல, யார்ட்டையுமே நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் நான் வந்துட்டு அங்க போய் படுத்துக்க போறேன், எனக்கு தூக்கமே வரலன்னா இவரு சொன்னாரு, எங்க நீ ஜெபம் தானே பண்ண போறேன்னாரு. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நைட்டெல்லாம் ஒரே வாமிட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீ ஜெபம் தானே பண்ண போறேன்னா இல்ல அப்படின்னேன். என்கிட்ட பேலன்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வேற முடிஞ்சு போச்சு எனக்கு அந்த அன்னைக்கு. பேலன்ஸே இல்ல, உடம்பு சரியில்லை அப்படின்னா. சரி அப்பனா நீ நைட் எல்லாம் தூங்கல, ரெஸ்ட் எடு, ஜெபம் பண்ண வேண்டாம், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், நான் அப்புறம் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னாரு. நீங்க ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா நான் காதுல வாங்கிட்டாவது இருப்பேன் அப்படின்னா. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் நான் படுத்துட்டேன். அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாரு. ரீசார்ஜ் பண்ணி விட்டு உனக்கு பேலன்ஸ் போட்டு விட்டேன் பாரு அப்படின்னாரு. அப்பவே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜெபத்துல. அது ஒரு அற்புதம் தான். அது மாதிரி எனக்கு மாசம் மாசம் ஒரு ரீசார்ஜ் பண்ணி விடுறாரு காலை டைம்ல. அப்படி இல்லைன்னா நைட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுவாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சாட்சி கூட. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது இவரு. காலையில எல்லாம் ரீசார்ஜே பண்ண மாட்டாரு. 5 மணிக்கு பண்ணி விட்டாரு. அப்புறம் இப்போ எங்க வீட்டுக்காரு வேலை ஸ்தலத்துல கூட வேலையெல்லாம் கிடைச்சுது. ஆனா ஆளுங்க இல்லாம இருந்தாங்க. ஜோமன்னா ஆளுங்க வந்தாங்க. அவரும் பாத்தீங்கன்னா ரூம் கிடைக்காம இருந்துச்சு. ரூம் வந்து அந்த ஓனர் ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கு, ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க போய் கேட்டுட்டு பாத்துட்டு வந்தாங்க. நான் இல்ல அப்படின்ட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா அவரு கொடுப்பாரு, நீங்க போங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரூம் கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு, வேலை செய்யற ஆளுங்க தங்குறதுக்கு. அப்ப என்ன நினைச்சாருன்னு தெரியல, ரூம் கொடுத்துருக்காங்க, கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. 3-4 மாசமா கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி நாங்க இடிச்சு கட்ட போறோம், கட்டுற வரைக்கும் நீங்க வேணா ஆளுங்களை வேணா தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வேலையும் கிடைச்சது, ஆளுங்க வந்தாங்க, ரூம் கிடைச்சது. சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்போர்ட்டுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அப்போர்ட் வரவே இல்லை. என்னாச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிருச்சு. டாக்குமெண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருச்சு. என்கிட்ட வந்து சொன்னாரு என் கணவர். நான் சொன்னேன் சரிங்க அப்போர்ட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அவங்க என்னென்னமோ டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஓனர் கூப்பிட்டு, நீங்க வேலையை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போர்ட்டு கிடைக்காம நம்ம வந்து வேலை பார்க்க கூடாது, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க, ஆளுங்களை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க
அப்பட்டு கிடைக்கும் போது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கணவர் வந்துட்டு சொன்னாரு என்கிட்ட, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன் அப்பட்டு கிடைச்சிரும் போங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லி மறாத நாளே பாத்தீங்கன்னா வந்து சொல்றாரு அப்பட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா 8 மாசமா அப்பட்டுக்காக இவர் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. 8 மாசமா அப்பட்டு கிடைக்கவே இல்லை. பணம் எல்லாம் வந்துட்டு 8 லட்சம் பணம் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேல எவ்வளவு கட்டினாங்கன்னு தெரியல. அப்பட்டு கிடைக்காம ரொம்ப வந்துட்டு டெய்லியுமே என்கிட்ட வந்து சொல்லுவாரு, அப்பட்டு கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கல, வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. டெய்லி அந்த ஆபீஸுக்கு போயிட்டு போயிட்டு வருவாரு. அப்புறம் அப்பட்டு கிடைக்க ஆண்டவர் வந்து கிருபை செய்தாரு. நான் விசுவாசத்துலதான் சொன்னேன் அவர்கிட்ட. இதுக்காக நான் ப்ரேயர் கூட பண்ணல. இதுக்காக வந்துட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு கூட நான் பிரியா சாலமன் சிஸ்டர்ட்ட கூட சொன்னேன். அவங்க கூட ப்ரேயர் பண்ணும்போது அப்பதான் உள்ள வந்தாரு ஒரு டைம். அப்பதான் வேலையில இருந்து வந்து உள்ள வந்தாரு. அவங்க ஜெபம் பண்ணும்போது கரெக்டா காதுல வாங்கினாரு. காதுல வாங்கிட்டு ஒண்ணுமே சொல்ல சைலண்டா போயிட்டாரு. இதுக்காக ஃபெமினா அக்காவும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆண்டவர் வந்து எங்க கணவருக்குள்ள நிறைய மாற்றத்தை கொடுத்திருக்காரு. ஜெபம் பண்றதுக்கு எந்த தடையும் பண்ணல. சர்ச்சுக்கும் போறேன், அவரு கொண்டு வந்து விடுறாரு. சர்ச்சுக்கு போறதுக்கு எதுவுமே அவர் சொல்றது இல்ல. நேத்தி கூட நான் சர்ச்சுக்கு போனேன். அப்புறம் உடம்பு சரியில்லைங்கும் போது நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற, இதுக்கு மட்டும் ஜெபம் பண்றதுக்கு மட்டும் உனக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படிலாம் கேட்டாரு. நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணாத, உனக்கு அதனாலதான் நீ ஜெபம் பண்றதுனால சர்ச்சுக்கு போறதுனால உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னாரு. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ஜெபம் பண்றதுனாலதான் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா நீங்க சொல்லாதீங்க, கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க, நான் சர்ச்சுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவர் எதுவுமே சொல்லல. எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப தைரியமா நான் அவர்கிட்ட பேசுறேன். முன்னாடி எல்லாம் கூட நிறைய பிரச்சனை வந்துச்சு, அப்பெல்லாம் பயந்துட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து கீழ்ப்படிவேன். ஆனாலும் தைரியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. நேத்து கூட ரெஜினா அம்மா சொன்னாங்க, சிங்கத்தை போல தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் இது எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் கொடுத்த தைரியம் தான், ஆண்டவர் கொடுக்குற பலன் தான். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர், அப்புறம் கூடுகையில் நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்துல நன்றி செலுத்துறேன். அவர் 2 வரி மட்டும் பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தேன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஆமென். அப்புறம் குடும்பமா ஆண்டவர் இந்த குருவிக்கு வர ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. எங்க அப்பா, அண்ணன், அக்கா எல்லாருமே வர்றாங்க. தங்கச்சி தான் கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளமா இருக்க வரல. அப்புறம் எங்க மாமா பொண்ணுங்க வர்றாங்க.
ஆண்டவர் வந்து இதுவரை என்னை வந்து நடத்தியிருக்கிறாரு. எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. எத்தனை நாவு இருந்தாலும் பத்தாது. ஆண்டவர் அற்புதத்துக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறேன். எனக்காக ஜெபித்த யாவருக்கும் ஆண்டவர் நாமத்துல நன்றி செலுத்துறேன். சாட்சியம் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு தாமே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.